உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு தெய்வீக நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அந்த தெய்வீக நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகின்றார். தேவன் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருந்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியையை செய்ய அவசியமாயிருக்கின்றது. அவருடைய நோக்கத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய நோக்கங்களுக்காக நம்மை உருவாக்கி தேவன் நடத்தி செல்கின்ற தேவனாயிருக்கின்றார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ நோக்கம் இருப்பது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த தெய்வீக நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் என்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய கரத்தில் தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து தேவன் அவர்களை நடத்தி செல்கின்ற பாதையில் நடந்து செல்வதற்கு ஒத்துப்போவது அவசியம். பல இடங்களில் தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கின்ற தேவ சத்தியம் என்னவென்றால், தேவன் எல்லாருக்கும் பெரிய நோக்கங்களை வைத்திருந்தாலும் அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக பல அனுபவங்கள் வழியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்கின்றார். அந்த அனுபவங்கள் வழியாக தேவன் உருவாக்க வேண்டியதை உருவாக்குகின்றார், உடைக்க வேண்டியதை உடைக்கின்றார். அதன் மூலமாக நம்மை புடமிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார் என்று நான் சொல்லுவேன்.